ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்டே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அகதா கிறிஸ்டி 7 டயல் சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 3 எபிசோட்ஸ் தமிழ்லயே இருக்கு. இந்த சீரிஸ் நடக்கிறது லண்டன்ல 1925ல. சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒருத்தன் யாரையும் ஷூட் பண்ணுவான். அதுதான் இந்த சீரிஸ்ல ஸ்டார்ட் ஆகுற ஃபர்ஸ்ட் மர்டர். இந்த சீரிஸோட ஹீரோயின் பேரு பண்டில். பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க. பண்டிலோட அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அவளோட அண்ணனும் ஆர்மில இருக்கும் போது ரீசெண்டா இறந்து போயிருப்பான். இப்போ பண்டிலும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் அவங்க வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பண்டலோட வீட்டுல ஒரு மாஸ்க் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுல ஒரு பையனோட பேரு ஜெரி. அவனை தான் பண்டல் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னும் 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜெரி பண்டல் பிரதரோட ஃப்ரெண்ட் தான். ஜெரி இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த பார்ட்டியில பண்டல் கிட்ட நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலான்னு இப்போ ஜெரி சொல்லுவான். அங்க மீட் பண்ணி பண்டலுக்கு ப்ரொபோஸ் பண்றது அவன் பிளானா இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு சிலர் வந்து அவங்கள இன்டர்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால அவங்க 2 பேரும் விலகி போயிருப்பாங்க. ஜெரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ரூம்ல 8 அலாரம் செட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெரிய தூக்கத்துல இருந்து எழுப்புறது ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் அவனோட ரூம்ல நிறைய அலார்ம்ஸும் மறைச்சு வச்சிருப்பாங்க. இது பண்டிலுக்குமே தெரியும். நைட் ஜெரி பண்டிலோட வீட்டுல தூங்கவும் போயிருப்பான். அடுத்த நாள் நிறைய அலாரம் அடிக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கேட்டிருக்கும். ஆனா இன்னும் ஜெரி எழுந்திருக்க மாட்டான். அவனை செக் பண்றதுக்காக பண்டில் அவங்க ரூமுக்கு போகும்போதுதான் தெரியுது ஜெரி இறந்து போயிட்டான்னு. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு அவனை செக் பண்ணி பார்த்ததுல அவன் தூங்குறதுக்காக எடுத்த மருந்து ஓவர் டோஸ் ஆனதால அவன் இறந்து போயிட்டான்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா பண்டலுக்கு நல்லாவே தெரியும் அவன் இந்த மாதிரி மருந்து எதுவுமே எடுக்கிறது இல்லைன்னு. பண்டல் அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யாருமே அதை நம்பி இருக்க மாட்டாங்க. இப்போ டென்ஷனா இருக்க பண்டல் அவன் ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் உடைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெரி அவனோட சிஸ்டருக்கு எழுதி மறைச்சு வச்சிருந்த ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல ஹாலிடேக்கு வந்தப்போ அவன் சிஸ்டர் கிட்ட சொன்ன 7 டயல்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை பத்தி மறந்துடுன்னு எழுதி வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட ரூம்ல இருக்க 8 அலார்ம்ல 1 மிஸ் ஆகியிருக்கும். மத்த 7 அலாரமும் லைனா ஒரு டேபிள் அடுக்கி இருக்கும். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதை மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க யாருமே அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலன்னு சொல்லிடுவாங்க. ஜெரியோட மர்டர் இன்வெஸ்டிகேஷனுக்காக அவனோட ஃப்ரெண்ட் ரானியை மீட் பண்றதுக்கு பண்டல் போறாங்க. அவனுமே கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பண்டலோட அம்மா கிட்ட 7 டயல்ஸ் பத்தி எதனா தெரியுமான்னு விசாரிக்கும் போது அவங்க அது லண்டன்ல ஒரு ஏரியான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ராணிக்கு 7 டயல்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப ராணியும் பண்டலும் சேர்ந்து நிறையவே இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பண்டலுக்கு அந்த பார்ட்டியில இருந்த ஒரு லேடி மேல சந்தேகம் இருக்கும். ஏன்னா அவங்களோட ரூம்ல தான் ஜெரி இறந்ததுக்கு யூஸ் பண்ண மருந்து கிடைச்சிருக்கும். பண்டலை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்க போற இடத்துக்குலாம் யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பண்டலோட வீட்டுக்கு ஒரு லெட்டரும் வருது. அதுல 7 டயல்ஸ்ல இருந்து விலகிடு, அது ரொம்பவே ஆபத்தானதுன்னு எழுதியிருக்கும். இருந்தாலும் பண்டல் அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல யாரோ விழுந்து கிடக்கிறத பாப்பாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக போகும்போது அது ராணி யாரோ அவனை ஷூட் பண்ணிருக்கிறத பண்டில் பாக்குறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவன் 7 டயல்ஸ் ஜிம்மின்னு மட்டும் சொல்லிட்டு இறந்து போயிடுவான். ஜிம்மி பண்டிலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜிம்மி, ராணி, ஜெரி எல்லாருமே கவர்மெண்ட்ல ஒன்னாதான் ஒர்க் பண்ணிட்டும் இருப்பாங்க. இப்ப பண்டில் ஜிம்மி மீட் பண்றதுக்காக போறாங்க. ராணி இறந்த விஷயத்தையும் சொல்லி அவனை ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, முதல்ல நடந்த அந்த மர்டருக்கு என்ன காரணம், யாரு எதுக்காக இந்த மாதிரி மர்டர்ஸ் பண்றாங்க, 7 டயல்ஸ்னா என்ன, அதுக்கும் இறந்து போன ஜெரிக்கும் என்ன சம்பந்தம், ராணிய யாரு கொலை பண்ணா, இதெல்லாம் பண்டில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த மாதிரி சீரிஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.